கேக்குது கேக்குது. சிஎஸ்கேக்கு இந்த சீசன்ல 2 வெற்றி. அதனால 2 விசில் வாங்கிட்டு வந்திருக்கேன். சரி சூப்பர். ஓகே, வீடியோ சரி, என்ன பண்ண போறோம்? உங்க அப்பா வந்துருச்சு தலையிலே அக்க போறாரு. இரு இரு பத்து என்னடா விஜய்க்கு பத்து சப்போர்ட் பண்றியான்ட்டு. பத்து நீ பேசுறது கேக்கலடா. நீ பேசுறது கேக்கல. கேக்குது. டேய் நீ மூடுறா, நீ பேசுறது கேக்கலடா பத்து. 5 கேப்டன் இல்லடா, கீழ கால்ல இருந்தா வந்து எப்படா கேக்கும்? அவன் கீழே இருக்காங்கடா, எப்படா பேசுறது கேக்கும்? நம்ம மேல இருக்கோம். 7 for 3 சார். அப்பா என்ன என்ன சொன்னா? இன்ஸ்டிக் சொல்லுது கேகேஆர் ஜெயிக்க போகுது. கேகேஆர் ஓகே, கேகேஆர் ஜெயிக்கும். கண்டக்டர் கிட்ட சொல்லிடுவாங்க கௌதம், இறக்கி பட் விட்டுருவாங்க. பேட் சரி வேர்ட்ஸ் ஓகே தான் பேசி. சரி ஓகே ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். 2 வீடியோ போட முடியல, கொஞ்சம் சம் இஷ்யூஸ் போயிட்டு இருந்துச்சு. வீட்டில் இல்லை, பர்சனலாக கொஞ்சம் இஷ்யூஸ். ஸோ அதனால 2 வீடியோ வந்துட்டு போட முடியல. நாங்களே கூட வந்துட்டு எம்ஐ ஆர்சிபி மேட்ச் வந்துட்டு ரிவ்யூ பண்ணணும்னு நினைச்சிட்டு தான் இருந்தோம். எல்லாருமே ஆமா, கண்டிப்பா கேட்டிருந்தீங்க. ஸோ நினைச்சுதான் இருந்தோம். வந்துட்டு அந்த அந்த அதை அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பேசலாம். ஸோ நிறைய கமெண்ட்ஸ் தான் வந்துட்டு அந்த மில்லரோட அவுட் விக்கெட் வந்துட்டு ஃப்ளூவில் தான் இருந்ததுன்னு சொல்லி ஆதி சொன்னான். அது அப்படிலாம் இல்லை, அது வந்துட்டு ஒரு நார்மலான டெலிவரி தான் சொல்லி பத்து சொன்னான். அது நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ வந்துட்டு எல்லா கமெண்ட்ஸுமே பார்த்துட்டோம். அதில் ஆதி சொல்கிறது தான் மேக்ஸிமம் வந்துட்டு கரெக்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆதி தான் அந்த டிபேட்டோட வின்னர். எல்லாத்துலயும் சொதப்பல். இப்பொழுது அணியினாக மாறினான். ஸ்ட்ரைட்டாகவே மேட்ச்குள்ளே போயிடலாம். சொல்லுவது எம்ஐ ஆர்சிபி மேட்ச் எப்படி இருந்துச்சு உனக்கு? எம்ஐ மேட்ச் இன்னைக்கு நடக்கலையே, இன்னைக்கு சிஎஸ்கே மேட்ச் தான் நடந்துச்சு. இல்லப்பா, நம்ம அதை பத்தி பேசவே இல்லை ரிவ்யூல. அதை பத்தி பேசி முடிச்சிருவோம். அது ஒரு 2 நிமிஷம். முடிஞ்ச மேட்சை பத்தி எல்லாம் பேச வேணாம்டா. நடந்த மேட்ச், நடக்க போற மேட்ச் பத்தி வேணா பேசலாம். ஜெயிச்சிருந்தா பேசி சொல்லி குதிச்சிருப்பான் பேசிட்டு. எங்க 3 பேரோட மூஞ்சும் பாரு, ஈன்னு இருக்கிறோம். பாவமா இருக்கு அவனோட பார்த்தது. இதுல ஆதில் என்னென்ன தெரியுமா நான் சொல்றான். எனக்கு வந்துட்டு என்னன்னா, மேட்சே ஆரம்பிக்கல, அதெல்லாம் அவனுக்கு அசால்ட்டு அடிச்சிருவானுங்க 192. உங்களை வந்துட்டு அவனோட இன்ஸ்டிங்க்ட் சொல்லுதான். அவன் இன்ஸ்டிங் என்னைக்கு கரெக்டா சொல்லிருக்கு. எல்லாம் பத்தி அம்மா வின் பண்ண ஒரு மேட்ச் வின் பண்ண மாட்டேங்கிறானுங்க. அப்பா இதுல வந்து இந்த ரோமன் பவுலும் ரிக்கு சிங் இருக்கிறப்ப சொல்றான், போவல் இருக்கான்டா, அடிச்சு பிரிக்க போறான்டா அப்படின்னா. அவன் என்னடானா 20 பால்ல 25 ரன் ஆடிட்டு இருக்கிறான். மரம் நட்டாச்சுடா கொல்கத்தாக்காக. அவ்வளவுதான், மரம் வெட்டியாச்சு. மரத்தை வெட்டி தூக்கி போடாது. இன்னொரு ஸ்டாட் என்னன்னா, 22வது மேட்ச் ஆமா. இதுக்கு முன்னாடி இல்ல, இந்த வந்து 21 மேட்ச்லுமே 200 கீழே டிஃபெண்ட் யாரும் செய்யலையாமா. நம்ம தான் வந்து 200 கீழே டிஃபெண்ட் பண்ணி ஜெயிச்சிருக்கோம். கொண்டு வரோம். நம்ம ஃபர்ஸ்ட் செஞ்சுரி அடிச்சது நம்ம தான். இவன் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறான்டா. நான் போன மேட்சே நம்ம தான் சொன்னோம்ல, அவ்வளவுதான் தெரிஞ்சிருச்சு. இது வந்துட்டு இப்ப நம்ம உள்ள போனா கரெக்டா இருக்காது, டீம் வந்து நல்லா இருக்குது, நம்ம ஏன் போய் கெடுப்போம்னு சொல்லிட்டு வேலையை பார்த்துட்டு இருக்காரு அங்க இருந்து. பத்து பேசு as a எம்ஐ ஃபேனா நாங்க ரோர் பண்றது எப்படி இருக்குன்னு நீ சொல்லணும், அதை நாங்க கேட்கணும். ரோர் பண்ணி காட்டுங்க. அதான் ஜெயிச்சிட்டோமே. அதான் ஜெயிச்சிட்டோமே. போன வீடு என்ன சொன்னான், முதல்ல நீங்க வந்து கேகேஆர் ஜெயிங்க, அதுக்கப்புறம் எஸ்ஆர்எஸ் ஜெயிங்க, அதுக்கப்புறம் எஸ்ஆர்எஸ் ஜெயிங்க, அதுக்கப்புறம் எங்க கிட்ட வாங்க. ஜெயிச்சிட்டோம், அடுத்து எஸ்ஆர்எஸ் நோக்கி போறோம், அவங்களே அடுத்து போடுறோம், அடுத்து மும்பைக்கு வரோம். அந்த மும்பை மேட்ச் அன்னைக்கு செம்ம ரைவல் நடக்க போது பார்க்கலாம். அவனை பேச விடுன பேசுறா பத்து. வேற என்ன இருக்கு? மும்பை மேட்ச்லயும் தோக்குற, நாங்களும் தோக்கணும். அதுவும் நடக்க மாட்டேங்குது. என்னதான் பண்ணுவ நீ? அடுத்த டைம் என்ன பண்ணு, சிஎஸ்கேக்கு சப்போர்ட் பண்ணு. நீ சிஎஸ்கே தோக்கணும்னா சிஎஸ்கேக்கு சப்போர்ட் பண்ணு, அப்பதான் சிஎஸ்கே தோக்கும். இல்லடா, அதுல இவன் வந்துட்டு எம்ஐ ஜெயிக்கணும்னு வேண்டாம், அதுவும் நடக்க மாட்டேங்குது. சிஎஸ்கே தோக்கணும்னு வேண்டாம், அதுவும் நடக்க மாட்டேங்குது. அடுத்து என்ன பண்ணும் சொல்லு? சிஎஸ்கே எஸ்ஆர்எஸ் கூட தோக்குது. நீங்க ஜெயிக்கிறதுக்கு பதிய பாருங்கடா, நாங்க தோக்குறது பத்தி நீ இது பண்ணிட்டு இருக்கிற. அடுத்தவங்களுக்கு யாரு கூட? பஞ்சாப் கூட நாளைக்கு மேட்ச். நாங்க ஒரு காம்பினேஷன் செட் பண்ணிட்டோம்டா, சும்மா இல்ல. 14 கோடி கொடுத்து 2 பேரை வாங்கிட்டு அவங்க 2 பேருமே பெஸ்ட் ஆக வச்சானுங்க. கேமரா கிரீன் மாதிரி 25 கோடி கொடுத்துட்டோம்னு சொல்லிட்டு ஆர்டர் கேகேஆர் மாதிரி ஆட வைக்கல. ஸோ டீம் வந்துட்டு சிஎஸ்கே பக்காவா செட் பண்ணிட்டானுங்க. இதுக்கப்புறம் டிஃபிட் பண்றதுலாம் கஷ்டம் தான். பவுலிங் இன்னுமே 100 எப்படா கிளிக்கா
வேண்டிக்கிட்டே இருந்தா வந்துட்டான்டா தலைவன் கடைசியா ஃபார்முக்கு. அவனுக்கு கிளிக் ஆனிச்சுன்னா போதும், அக்கில் ஹுசேனும் நூறாக்கு முதல் சதச்சிருவானுங்க. ஸோ மிடில் ஓவர்ஸ்ல வந்து பிரிச்சிருவாங்க. அதான் கேட்ச் ட்ராப் மேட்டர்ஸ்லாம் வரேன். லைக் வந்துட்டு டாஸ் எப்பயுமே வழக்கம் போல ருத்ராஜ் தோத்துட்டான். எனக்கு கன்ஃபார்ம் தெரியும் 190 200 இந்த ரேஞ்சில் வந்துட்டு டார்கெட் செட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ருத்ராஜ் கைக்கோடு வந்துட்டு என்னதான் ஆச்சரியம் தெரியலடா மாப்பிள்ளை, அவனுக்கு என்னதான் பண்றது. நானும் ஒரு மீம் ஒன்று ஒரு டெம்ப்ளேட் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன்டா. அந்த சிவகார்த்திகன் வந்துட்டு வரண்டியே அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதை ருத்ராஜ் மாதிரி ரெடி பண்ணி வச்சிருங்க. போடலாம்னு பாக்குறேன், வேலைக்கே மாடி வந்துச்சு. அடுத்த மேட்ச்ல யூஸ் பண்ற மாதிரி ஒரு சான்ஸ் கிடையாது. வருவாரு அடுத்து SRH மேட்ச்ல அடிப்பான். ஏதாவது ஒண்ணு பார்த்து பண்ணுன ருத்ராஜன. அவன் அடிக்கலனாலும் 200 வந்துருது. அவன் அடிச்சா எங்கேயோ அப்படின்னா படத்துக்கு என்ன ப்ரோ ஆகும்? ருத்ராஜ் அடிக்காம எப்படின்னா ருத்ராஜ் அடிச்சா என்ன ப்ரோ ஆகும்? என்ன ப்ரோ ஆகும்? 300 கிராஸ் பண்ணிடுவாங்க. அதுதான் 287 கிராஸ் பண்றோம் அவ்வளவுதான். பத்து பேசுறது கேட்கலடா, கேட்கல கீழ இருந்து பேசினா கேட்காது. நான் எதுவும் பேசல. அதுல நீ என்னென்ன பேசுன நீயே. நாங்களாச்சும் ஒரு பாயிண்ட்ல இருக்கோம், நீங்க வந்துட்டு 0ல இருக்கீங்க. முதல்ல ஜெயிச்சுட்டு வந்துட்டு பேசுங்க. அந்த ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த வீடியோ. என்ன பேசுன நீ முதல்ல கேட்க ஜெயிங்க, அதுக்கப்புறம் சந்தேக ஜெயிங்க, அப்புறம் வந்து பேசுங்க அப்படின்னு நல்லா கேட்க ஜெயிச்சிட்டோம். இப்ப சொல்லு என்ன பண்ணணும்? அடுத்த மேட்ச் ஜெயிங்க. அடுத்த மேட்ச் ஜெயிச்சா சொல்லுவேன். அதுக்கு அடுத்த மேட்ச் அதான்டா மேட்ச் ஸ்டார்ட்குள்ள போயிடலாம். ருத்ராஜ் கைக்வாட் வந்துட்டு தலைவன் இன்னுமே ஃபார்முக்கு வரல. அவன் வந்தா நல்லா இருக்கும், இன்னுமே பேட்டிங் பர்ஃபெக்டா இருக்கும். அவன் மட்டும் செட் ஆயிட்டானா எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கேவோட பேட்டிங் லைனப்பே வெறித்தனமா இருக்கும். அந்த ஒரு 6 பேர் வந்துட்டு முரட்டுத்தனமா நிக்கிறானுங்க. என்னடா எனக்கு ஒரே ஒரு டவுட் தான்டா, பவர் பிளேல சூப்பரா ஆனானுங்கடா, அதுக்கப்புறம் என்னதான் ஆச்சு சிஎஸ்கேக்கு? அவனுங்க பால் நல்லா போட்டானுங்க, நான் இல்லைன்னு சொல்லல. தூபே வந்து என்னடா பண்ணான்? தூபேவும் இவன் யாரு பிரவிஸ்க்கு படவே இல்லை. அதை நான் ஒண்ணுமே நான் சொல்லல. தூபே வந்துட்டு என்ன பண்றானே தெரியலடா. அவன் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டான்டா. அந்த ரீல்ஸ் போட்ட எடுத்துட்டு வந்துட்டான் போல இருக்கு. ஆரம்பிச்சாமிடா ரீல்ஸ். அங்க இருந்தா ஆரம்பிக்குது, பாப்போம் என்னன்னு சொல்லிட்டு. வரும் ஆடுவான். நம்ம ருத்து மாதிரி தான், வேற ஒண்ணும் இல்ல. சொல்றா அது இல்ல. லைக் பேட்டிங் பத்தி பேச. நீ நான் இங்க பஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கேன், அதனால எதுவுமே எடுத்து பேசவும் முடியல. நீ பேசு பேட்டிங் பத்தி. பேட்டிங்கை பத்தி நம்ம வந்து பேசணும்னா, எங்களோட மெயினான ஒரு ஓப்பனர் ஆடாமலே நாங்க சாலிடா 200 ஆவரேஜ் வச்சிருக்கோம். ஸோ வந்து ருத்ராஜோட ஃபெயிலியர்ஸ் வந்து எங்களுக்கு பெருசா இம்பாக்ட் பண்ணல இது வரைக்கும். ஸோ இம்பாக்ட் பண்ணாத வரைக்கும் வி வில் கோ வித் ஃப்ளோ. சாம்சன் நீட்டா ஆடி கொடுத்தான். அதுக்கப்புறம் சஃப்ராஸ்கா நான் வந்த வேலையா நான் ப்ரிவியஸ் அவனால முடிஞ்சது பண்ணான். ஃபர்ஸ்ட் மேட்ச்க்காரனால ஓகே, ஃபயர் பவர்ஸ் பார்க்கல, நம்ம ஃபயர் ஒர்க்ஸ் இன்னும் பார்க்கல. ஒரு 2வது 3வது மேட்ச்ல வந்துருவோம். டூபேக்கு இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, வழக்கம் போல எல்லாத்துக்குமே தெரியும் டூபே வந்து பேசர்ஸ் அவ்வளோக்கா அடிக்க மாட்டான். அவன் நேரம் பார்த்து பேசர்ஸ் கிட்ட அவனை இறக்கி விட்டாங்க. ஸோ வந்து ஓகே, நான் வந்து என்ன நினைச்சேன், ஒரு 20 ரன் ஷாட்னு நினைச்சேன். ஆனா நம்மளோட பவுலிங்ல வந்து அகில் ஹுசேன் மேல எனக்கு எப்பயுமே ஹோப் இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்து அகில் ஹுசேனுக்கு சான்ஸ் தாங்கன்னு பேசிட்டு இருந்தேன். 100 எப்போடா ஃபார்முக்கு வருவான்னு இருந்துச்சு. வந்தான், ஒரே ஓவர்ல டப்பு டிப்புன்னு ஒரு 2 பேரும் அவ்வளவுதான் கிளம்பு, கண்ணை மூடிட்டு கிளம்பு அப்படின்னா. அதுக்கப்புறம் ஹிஸ்டரி. அவன் கண்ணை மூடல, பத்துவோட படுக்க வச்சு பத்துவோட கண்ணை மூட்டான். சரி பத்து நிம்மதியா தூக்கு, பத்து படுக்க வச்சு கண்ணை மூடிட்டான். இன்னைக்கு கெய்க்வாட் வந்து பாராட்டி ஆகணும். அன்ஷுல் கம்போஜ் தைரியமா வந்து பவர் பிளேல கொடுத்தான். இவனோட கேப்டன் ஹிஸ்டரியிலேயே ஸ்பின்னர்ஸ்க்கு 8 ஓவர் கொடுத்து முடிச்சிருக்காண்டா ருத்ராஜ் கைக்வாட். ஃபர்ஸ்ட் தடவை தலைவன் பண்ணிருக்கான். அப்பயும் ஒரு வேலை ஒண்ணு பண்ணாரு, ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? நடுவுல வந்துட்டு ஒரு ஓவர் பேஸ் பவுலர் சொருவினாரு. ஸ்பின் நல்லா போயிட்டு இருக்கும் போது சிங்க இன்னைக்கு போட்டு பொழந்துட்டாங்க. ஆனா லைக் அவ்வளவுதான், ஒரு மேட்ச் கிளிக் ஆகும், ஒரு மேட்ச் வந்துட்டு அடுத்த மேட்ச் அதை இம்ப்ரூவ் பண்ணிட்டு வர வேண்டியதுதான். ஸோ அவரை வந்துட்டு அடிச்சிட்டானுங்க 19 ரன்ஸ் பார்ப்போம். ஆனா அந்த மூவ் வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் தேவையே இல்லை. அகில் ஹுசேன் செம்மையா போட்டுட்டு இருந்தான், 100 போது சூப்பரா போட்டுட்டு இருந்தான். அவனுங்களை வச்சு 8 ஓவர் நடுவில் ஓட்டி இருக்கலாம். ஆனா எனிவேஸ் எங்கேயும் நடுவில் வந்துட்டு தரணும் அப்படிங்கிறதுக்காக தந்துட்டான். ஸோ அது ஒன்றும் பெரிய இம்பாக்ட்ல இல்லை. நெக்ஸ்ட் மேட்ச் கரெக்ட் பண்ணிக்கலாம். இன்னொன்னு நான் சொல்லி ஆகுனா, கலீல் அகமது வந்துட்டு சூப்பர் பவுலிங்கா,
சூப்பரா போட்டான்டா. கலீல் அகமது இன்ஃபார்முக்கு வந்தா இதான் நிலைமை, மத்த பிளேயர்ஸோட நிலைமை. செம்மையா போட்டான், பால் நல்லா ஸ்விங் அதே பண்ணான். மாதிரி வந்து அன்ஷுல் கம்போஜ் அவன் வந்து 17th ஓவர் 18-19 ஒரு ஓவர் வந்து டெப்த்ல ஒண்ணு போட்டான். 5 யாக்கர்ஸ் வருவாங்கடா. 5 யார்க்கு. அதுவும் எப்படின்னா பவலுக்கு சிங்கிள் 5 யாக்கர். பவலுக்கு வந்துட்டு பேடுக்கு யாருக்கு ஓகேவா, இவனுக்கு வந்துட்டு நமன்தீப் சிங் வந்துட்டு வைட் யாருக்கு. சோ வந்துட்டு செம்ம எக்ஸிகியூஷன், ரொம்பவே நல்லா இருக்கு சிஎஸ்கே பார்க்க. இதுதான் வந்துட்டு ஓஜி சிஎஸ்கே. என்ன கேட்ச் டிராப்ஸ் வந்து தாண்டி வந்து நம்ம 3 மிஸ்டேக் பண்ணோம். பவர் பிளேல வந்து செம்மையா ஆரம்பிச்சு மிடில் டெப்த்ல வந்து ரன்ஸே அடிக்கல. ஃபீல்டிங்ல வந்து கேட்ச் டிராப் பண்ணது. சோ வந்து இது ரெண்டும் தாண்டி வந்து நம்ம ஜெயிச்சிருக்கிறோம்னா வந்து நம்ம பவுலிங் இழுத்து பிடிச்சதுதான். சோ வந்து நெக்ஸ்ட் மேட்ச்ல வந்து இது ரெண்டும் வந்து கரெக்ட் பண்ணிக்கணும் நம்ம. அங்கங்க அப்படியே வந்து போனுச்சு கண்ணு முன்னாடி, என்னது இது கேட்ச் விடுறாரு, சரி ஓகே அதை கேட்ச் விட்டு அடுத்த கேட்ச் எடுத்துடுறானுங்க உடனே. டெவால் பிராவிஸ் வந்துட்டு அந்த கேட்ச் டிராப் வந்துட்டு அது சப்ராஸ் கானோட கேட்ச். அது சப்ராஸ் கான் போயிட்டான், இவன் வந்துட்டு மைண்ட் சொல்லிட்டு ஓடவும் லைக் இவன் பேக்வேர்ட்ல இருந்து எடுக்கணும், அவனுக்கு ஃப்ரண்ட் வேர்டு. ஸோ அந்த கேட்சஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்து இது பண்ணிருக்கலாம். ஃபீல்டிங் கோச்சோட மூஞ்ச காட்டிட்டே இருந்தான் கேமரால, நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஏன்னா போன மேட்ச்ல வந்து ப்ராப்ளம் தாண்டி வந்து நம்ம ஒரு கம்பேக் தான். ஃபர்ஸ்ட் வந்து கெய்க்வாட் கேட்ச் விட்டான், கெய்க்வாட் பின்னே ஒரு கேட்ச் எடுத்துட்டான், பிரிவிஸ் ஒரு கேட்ச் விட்டான், பின்னே பிரிவிஸ் ஒரு கேட்ச் எடுத்துட்டான், சஃப்ராஸ் கான் ஒரு கேட்ச் விட்டான், பின்னே வந்து சஃப்ராஸ் கான் எடுத்து செம்ம கேட்ச். அது செம்ம கேட்ச் அது. சோ வந்து இட்ஸ் நாட் an ஃபீல்டிங் இஷ்யூ. அந்த டைம் அவங்களுக்கு வந்து அந்த கேட்ச் மாட்டல. சோ வந்து இது பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணாது. ஏன்னா வந்து கேட்ச் பின்னே பிடிச்சி காமிச்சிட்டோம்ல எங்களால பிடிக்க முடியும்னு சொல்லிட்டு. சோ வந்து அது அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போனா ஓகே. அன்ஷுல் கம்போஜ் வந்துட்டு பர்பிள் கேப் வந்துட்டான் தலைவன் மேல, லீடிங் விக்கெட். ஆமா செகண்ட், ஆமா 10 விக்கெட்ஸ் எடுத்துட்டான். சீரியஸாவே டிசர்வ் தான். செம்மையா இருக்கு அந்த 19 ஓவர்லாம் சூப்பரா போட்டான். அப்படி போடுவான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, செம்மையா போட்டான். அவ்வளவுதான், அந்த சிஎஸ்கே வந்துட்டு டீம் செட் பண்ணிட்டானுங்க. இன்னும் சில பேர் மாதிரி 5 பேரை வச்சிருக்கோம், 5 கேப்டனை வச்சிருக்கோம். ஒரு கேப்டன் கூட மேட்ச் வின் பண்ணிடுவாங்க. உலக தரம் வாய்ந்த பவுலர்ஸ் ஆல்ரவுண்டர்ஸ் வச்சிருக்கோம். பவுலர் உலக தரமான ஆல்ரவுண்டர் வச்சிருக்கோம், உலக தரமான ஃபீல்டர் வச்சிருக்கோம், எல்லாருமே இருக்கிறானுங்க. ஆனா நாங்க ஜெயிக்க மட்டும் மாட்டோம், டாஸ் ஏமாத்துவோம், இல்ல ஸ்கேம் பண்ணுவோம். லைக் வந்துட்டு அவனுங்க கேகேஆர் பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்லிடுறேன். கேகேஆர் வந்துட்டு இன்னுமே ஒரு காம்பினேஷன் செட் பண்ணல. டாப் ஆர்டர் இப்ப நீ சுனில் நரேனுக்கு உள்ள கொண்டு வரமான ஒரு பயமே இல்லை. ஏன்னா பழைய சுனில் நரேனே கிடையாது. என்ன பண்ணுவோம், எனக்கு வந்து ஜாலியா இருந்துச்சு. சரி ஓகே நரேன் விக்கெட் எடுத்துறாதீங்கன்னா ஒரு 2-3 பால் அவனை வச்சு டாட் எடுத்துவோம். அந்த இவன் ஸ்டார்டிங்ல 4 டாட் பால் போட்டான், இவன் கலீல் அகமது அவனை வச்சு. அடுத்த ஓவர் வந்து அன்சுல் கம்போது டாட் பால் போட்டான். ஏன்னா நரேன் பழைய நரேன்லாம் கிடையாது. பழைய நரேன் தான் கௌதம் கம்பீர் இருக்கும்போது அவன் இறங்கினானா அவன் ஆடுற பேட்டிங் வேற, அப்ப நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். இப்போ வந்துட்டு இது வந்துட்டு செட் பண்ணணும், பின்னாலன்னு வெளியில உட்கார வச்சு, இல்லை பின்னாலன்னு உட்கார வச்சுக்கணும், தேவையே இல்லை. அவனோட வீக்னஸ் தெரிஞ்சிடறானுங்க, பேடுக்கு போட்டு எடுத்துறானுங்க. அவன் அவுட் ஆன எல்லா மேட்ச்மே பேடுக்கு போட்டு தான் எடுத்தானுங்க. இந்த மாதிரி ஸ்டெம்ப் லைன்ல போட்டானுங்க, தலைவன் சுத்தி அழகா வந்துட்டு கையிலே கொடுத்துட்டு போயிட்டான். ஸோ வேர்ல்டு கப்லேயே அவனோட வேர்ல்டு கப்ல ஒரு பயங்கரமான நாக்கு. அதுக்கப்புறம் எந்த நாக்குமே வந்துட்டு இன்னுமே வந்துட்டு எதுவும் தெரியல, நல்லா ஆடுற மாதிரியே தெரியல. ஸோ ரகானி வந்துட்டு ஃபுல் ப்ரெஷர், அவன் வந்துட்டு கேப்டன் ஆன் த ப்ரெஷர் தான் என்னை பொறுத்த வரைக்குமே சொல்லுவேன். ஒண்ணுமே பண்ண முடியாது, அவனால அந்த பெஸ்ட் மட்டும் தான் பண்ண முடியும். பிளேயர்ஸ் கோஆப்ரேட் பண்ணும். இனி கிரீன்லாம் வந்துட்டு தண்டதுக்கு இருந்தான், அவன் என்ன பண்றானே தெரியல. கேமரா கிரீன் வந்துட்டு சும்மா வச்சிருக்கானுங்க. அதுக்கு அவனை டிராப் பண்ணிட்டு சிஎஸ்கே பண்ண மாதிரி 2 சின்ன பசங்க, சரி ஓகே 2 பசங்க நம்ம எடுத்தோம் 14 crore நம்ம ஹை வேல்யூல எடுத்துட்டோம். கேமரூன் கிரீனுக்கு பதிலா ரச்சின் ரவீந்திராவை இறக்கி விடலாம். அவன் கை சுத்தி ஸ்பின்னுமே போடுவான், விக்கெட்டும் எடுத்து தருவான். டிம் சைஃபர்ட் வந்து ஃபின்னாலனுக்கு பதிலா டிம் சைஃபர்ட் எடுத்துட்டு வாங்க, ஓப்பனிங் ஸ்லாட் செட் பண்ணுங்க. அதனால வந்து அவங்க இந்த சேஞ்சஸ் எல்லாம் தைரியமா பண்ணணும். இந்த 18 crores போட்டு வாங்கிட்டோம், 25 crores போட்டு வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது பிரைஸ் டாக்குக்காக பிளேயர்ஸ் விளையாட வைக்க கூடாது. அவனுங்களை 25 கோடி போட்டு வாங்குறது போல நம்ம பங்காளி மாதிரி அழகா அம்பேருக்கு ஆளுக்கு 1 கோடி கொடுத்தாலும் முடிச்சு. அங்கேயே கேக்கல கீழ இருந்து பேசினா எப்படி கேக்கும்? அப்படி இல்லைன்னா கேமராமேனுக்கு ஒரு 50 புரியல. 4க்கு 1 வச்சிருக்கோம். என்னடா 5க்கு 2 தானே, நாங்க 4க்கு 1. நாளைக்கு மேட்ச் இருக்கு, நாளைக்கு ஒரு மேட்ச் இருக்கு.
பஞ்சாப் போயும் நாளைக்கு விட்டுடா. 5வது மேட்ச் வரும்டா. போயும் பத்து என்னடா நீங்க ஆர்சிபி கிட்ட கடைசியில 8 மேட்ச்ல வெறும் 6 மேட்ச் தோத்துருக்கீங்களா, 2 மேட்ச் தான் ஜெயிச்சிருக்கீங்க. நான் என்ன சொல்றேன்னா, உலக தரம் வாய்ந்த பவுலர்ஸ் இருக்கிற அவங்க 240 ரன்னு, பவுலிங் யூனிட்டே இல்லன்னு எங்களை அடிச்சா நாங்க 249 ரன் தான் கொடுத்தோம் ஆர்சிபி கூட. 192 அடிச்சு 192 அடிச்சு 30 ரன் வித்தியாசத்துல வின் பண்றோம்டா பத்து. 160க்கு டிபெண்ட் பண்றோம் ஸ்கோரை. ஆமா, கொல்கத்தாவதான். கொல்கத்தாவும் டீம் தானே. அவனுக்கு என்ன பங்களாதேஷா இல்ல ஸ்ரீலங்காவா? அதுக்கு முன்னாடி வந்து ஆழ்ந்துட்டு இருந்த டிசி அடிச்சு படுக்க போட்டோம். எங்களுக்கு தேவையான ஒரு வெற்றி தான். நம்ம சொன்னோம்ல, டிசி தான் இருக்கல ரவுடியா சுத்திட்டு இருந்தான். அவனை புடிச்சு அடிச்சோம்னா அங்க இருந்து எல்லாம் அலறுவானுங்க. அதுதான் நடந்துச்சு, அதுதான் நடக்கவும் போகுது. என்ன பத்து, 5 கேப்டன் வந்து 2 ரன் தடுத்திருக்காங்க ஆர்சிபி மேட்ச்ல நம்மளோட. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஆனா என்ன தெரியுமாடா, இன்னைக்கு கேகேஆரோட ஓனர் கூட அந்த அளவுக்கு வேண்டி இருக்க மாட்டான். பத்து வேண்டிட்டு இருக்கான் மனசுக்குள்ள. அப்படியே விழணும். ஜண்டா போட்டுட்டு இருக்கான் ஒவ்வொரு பாலுக்கும். பத்து இன்னொன்னு என்ன தெரியுமா, பழனிக்கே பால் காவடி எடுத்தாலும் ஒன்றாவது நம்ம. வெஸ்ட் இண்டீஸோட மேனேஜ்மெண்டே ரோமன் பவலை நம்ப மாட்டாங்க. இவன் என்கிட்ட போன்ல சொல்றான், ரோமன் பவல் இருக்கான், வெயிட் பண்ணு, அடிச்சு பிரிக்கிறான் பாரு அப்படின்றான். அவன் என்னடானா 20 பால்ல 25 ரன்னு. ரிங்கு சிங்கு கடைசியா அடிச்சது அந்த 5 6 நாக்கு. அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்ல. அவனுக்கு முட்டு கொடுக்குறான். ரிங்கு சிங் இருக்கிறான், இன்னும் வெயிட் பண்ணு அப்படின்றான். பேச 100 அகமத் தூக்கிட்டான். இந்த முட்டை உங்க டீமு கூடுறா, உங்க மும்பை டீமு கூடுறா பத்தி இந்த முட்டை. அப்பயாச்சும் நல்லா விளையாடுவானுங்கடா. சரி கேட்டுதான் கௌதம். அந்த சார்பட்ட பரம்பரையில டாடி சொல்லுவான்ல, பெரிய ஆட்டக்காரனா ரோஸ் அடிச்சா போதுமா அப்படின்னு. பெரிய டீம்னா மும்பை அடிச்சா போதுமா? அடுத்த மேட்ச் வரோண்டி சதைக்க போறோம். இங்க பாரு, பொம்ரா வச்சு மட்டும்தான் நீங்க உங்களுக்கு வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு பும்ராவோட 4 ஓவர் தான் கஷ்டம். அதுவும் ருத்ராஜ் நின்னானா பாத்துப்பான். ஆனா நீங்க யோசிச்சு பாரு, இந்த பக்கம் அகில் ஹுசைன் சமாளிக்கணும், நூர் அகமது சமாளிக்கணும், அன்சுல் கம்போஜ் சமாளிக்கணும், கலீல் அகமது வேற வந்துட்டா மாப்பிள்ள உள்ள. அவ்வளவுதாங்க, ஒண்ணுமே பண்ண முடியாது. இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோ, நடக்கும் பாரு. 23ஆம் தானே தம்பி இப்ப வரைக்குமே நாங்க வாய் விட்டதே இல்ல. நீதான் சொன்ன, அதுவும் அந்த ஆக்ரோஷமான ஒரு முகத்தோட ட்ரிகர் ஆயிட்டு பேசுறான். அதாவது இவன் டீம் கூட நடக்கிற மேட்ச் கூட சொல்லலாம். சிஎஸ்கே மும்பை மேட்ச்ல பாரு நாங்க சதைக்கணும் அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. சிஎஸ்கே கொல்கத்தா மேட்ச்ல கொல்கத்தா சிஎஸ்கே அடிக்குது. ஏன்னா அவனுக்கு டீம் நம்மள சதைக்க மாட்டானுங்க, அது அவனுக்கு தெரியும். ஆனா எனக்கு வந்துட்டு 1000 தான் நம்மளோட பத்து ஆர்சிபி எம்ஐ மேட்ச்ல வந்துட்டு நீங்க தானே ஜெயிக்கணும்னு நினைச்சேன். ரோஹித் சர்மா போயிட்டான். ஒரே ஒரு நிமிஷம், ரோஹித் சர்மா உள்ள வந்திருந்தா ஜெயிச்சிருக்க வாய்ப்புகள் இருந்திருக்குன்னு நான் சொல்றேன். ஏன்னா 18 ரன் வித்தியாசம். அவன் தான் இன்ஜூரியில போயிட்டான்ல. ஒவ்வொரு நிமிஷம் வரேன்னா நான் என்ன நினைச்சேன்னா, சரி இவன் நமந்தியருக்கு பதில் ரோஹித் சர்மா வருவான், வந்து ஒரு பொழப்பான் பொழந்துட்டு இவன் ஆடுவான் ரெடியா சொன்னாங்க. என் பெரிய பையன் ஜட்டு போட்டு வந்தானா நீங்களாம் காலிடா அப்படின்னு. பெரிய பையனுக்கு கையில அவனுக்கு பிடிச்சிருச்சு, வலி பிடிச்சிருச்சு, அதனால போயிட்டான். பெரிய பையனுக்கு ஊசி போட்டு தூங்க வச்சுட்டாங்க. மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எந்திரிச்சு பார்த்தான். அதான் பத்தி நான் சொல்றேன்ல, அன்னைக்கு வந்துட்டு ஆர்சிபி எம்ஐக்கு வந்துட்டு நீங்க தான் ஜெயிக்கணும்னு நினைச்சேன். ஏன்னா அவனுக்கு வந்துட்டு பெசட் கிருமி, ஓகேவா? அவனுக்கு வந்துட்டு உங்களை மாதிரி கிடையாது. நீங்களாச்சும் வந்துட்டு சரி ஓகே ஏமாத்தினாலும் ஓரளவுக்கு வந்துட்டு நல்லா விளையாடுவீங்க, அதனால தப்பிச்சுப்பேன். அதனால அதை சொல்ல மாட்டேன். ஆனா அவனுங்க இருக்கிறானுங்க பாரு. நான் முக்கியமா ஒண்ணு சொல்லணும்னு இருக்கேன்டா, அவனுக்கு நிஜமாலுமே அவனுக்கு மூல வளர்ச்சி இல்லாதவனோட ஆர்சிபி பிளேயர்ஸ். நான் கேக்குறேன் சீரியஸாவே. அவன் சூரியவன்ஷி வந்துட்டு சின்ன பையன்டா. அவனோட போஸ்ட்ல போய் கேவலமா வந்துட்டு பாப்பா அப்படின்னா நான் சொல்லட்டுமா? விராட் கோலியோட அப்பா ஏபிடி வில்லியர்ஸ் வருது பாரு, ஆல்பி மார்கல். நான் சொல்லட்டுமா விராட் கோலி அப்பா? அந்த கமெண்ட் அவனுங்க எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணி விடுறா. விராட் கோலிகா பாப்கே வந்துட்டு ஆல்பி மார்கல் அப்படின்னு. ஆல்பி மார்கலை பார்த்தா நடுகிறவனுங்க. நீங்க பேசுறீங்க. சில ஃபேன்ஸ் இருக்காங்க, மெச்சூரா இருக்காங்க. நான் அவனுக்கு எல்லாம் எதுவுமே சொல்ல.
கேவலமா போயிட்டு சின்ன பையன் அடிச்சா வந்துட்டு என்கரேஜ் பண்ணும். 15 வயசுல நான் என்ன பண்றது, உங்க ஆள் என்ன பண்றாரு, எங்க ஆள் என்ன பண்றாரு, அவன் இது போட்டு அந்த சொந்த அடி இந்தியா டீம் அடிக்கிறான். பிளேயரு, வேற ஆஹ் வேற ஏதாவது டீம் பிளேயரா இருந்தா கூட இவனுக்கு ஏதோ காரணத்தோட அடிக்கிறானுங்கன்னு எந்த சொல்லலாம். பிளேயரா இருக்கட்டும் மேடம், அது எந்த பிளேயரா இருந்தாலுமே நம்ம சப்போர்ட் பண்ணுமா இல்லையாடா? சின்ன பையன் இப்படி ஆடுறான் பயங்கரமா. ஆனா கோன் So, ஸ்டார்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணக்கூடாது. so அவன் அத சின்ன பையனும் கிடையாது, அவனுக்கு 20 வயசு அவன் சின்ன அதிகமா பையன். வச்சு அவனை. அவனா சின்ன பையன் கிடையாது. அதை விட்டுட்டு சின்ன பையன் கமெண்ட்ல போயிட்டு பேசுறோட அவங்க அப்பா விராட் கோலி தான் அவங்க ஆனா அப்பான்னு. ஆனா ஒன்னே ஏன்டா ஒண்ணுதான், அப்படி 49 தாண்டிட்டானுங்க, அது மட்டும்தான். 40 இங்க வந்து பிரமிட கூட மறுபடியும் ரீபில் பண்ணிடலாம் அதே மாதிரி. ஆனா இந்த 49ங்கிறது வந்துட்டு வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஐயோ நம்ம நீங்க மேட்ச் பாக்குறோம், டேய், எவ்வளவு கேவலமா 5 ஆடினாலுமே அதை விக்கெட் 49 9 ரன்னுக்கு தாண்டிடுறானுங்க. சரி என்னடான்ற மாதிரி ஆயிடுச்சு. பார்த்தா எப்படியோ ஜடேஜா இருக்கான்ப்பா நம்ம ஆளு அப்படிங்கிற மாதிரி வந்து காப்பாத்தி கொடுத்துட்டு போயிட்டாரு. அதே மாதிரி அந்த பிளெமிங் பவுலிங் அவனை அடிங்கடா, சொல்லணும். அவன் இருக்கானடா பிளெமிங் அந்த அடிங்க. யாரு? இவன் ஹிஞ்சு. அவன் வந்து மேட்ச் ஸ்டார்ட் பிரஃபுல். ஆகும்போது அவனுக்கு இன்ஸ்டாகிராம்ல வந்து வெறும் 6000 ஃபாலோவர்ஸ் தான் இருந்தாங்க. நாங்க வந்து மேட்ச் முடிச்சுட்டு நைட் டீ கடைக்கு போயிருந்தோம். அப்ப பார்த்தா 145K ஃபாலோவர்ஸ். யாருக்கு? காலையில அந்த எந்திரிச்சு பிரஃபுல் பார்த்தா இஞ்சே அந்த காலையில ஃபர்ஸ்ட் எந்திரிச்சு ஒரு பார்த்தா 3 300 விக்கெட் போட்டான். தாண்டிட்டான். ஃபர்ஸ்ட் ஒரு 3 ஆமா ஆமா விக்கெட் ஆமா எடுத்தான்ல ஆமா. அவனுக்கு. சும்மா மேட்ச் லைக் முடிஞ்சு ஒரு அதான் 1 நான் சொல்றேன். ஹவர்லயே பத்து செம்மையா நான் அதான் போட்டான். சொல்றேன். இந்த இந்த 49ங்கிறது வந்துட்டு அது அன்னைக்கு எவ்வளவு கேவலமா நான் ஆடுறது, அவ்வளவு கேவலமா ஆடியுமே அவனுக்கு அதை தாண்டிட்டானுங்க. இவனுக்கு என்னன்னா, அதான் சொல்றேன், இருக்கிறதுலே ரொம்ப கேவலத்திலயும் படு கேவலமா ஆனாதான் அந்த 40 அடிக்க முடியும். என்ன என்ன பண்ணி வச்சிருக்கானுன்னே தெரியல. இத்தனையும் எல்லாருமே இருந்தானுங்கப்பா. கெயில் வரைக்கும் இருந்தானுங்க. டிவிலியர்ஸ் இருந்தாரு, கெயில் இருந்தானுங்க. 49 கால் அவுட் ஆயிருக்காங்க. எவ்வளவு அந்த பெரிய ஆளுங்களா மேட்ச்ல இருப்பாரு. வந்து அந்த மேட்ச்ல ஆர்சிபியோட ஹையஸ்ட் ஸ்கோரர் வந்து கேடார் ஜாதவ் 9 ரன். 9 ரன். அவனுக்கு இருந்தானுங்கடா 40 ரன்னுக்கு 5 விக்கெட் ஏய், இருந்தானுங்க. அதுல கெயில் அந்த 7 விக்கெட் எக்ஸ்ட்ராஸ்டா, ஆகிருப்பான். அதுல 7 ரன் எக்ஸ்ட்ராஸ். ஆமா, So, அதுல 7 வேறயா? எக்ஸ்ட்ராஸ் வேற. 42 தான் சொல்ல போனா பது அவனுக்கு. ஆனா உங்களெல்லாம் போட்டு செஞ்சுட்டானுங்களா பத்து. இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் ட்விட்டர்ல எல்லாம் வச்சு கிழிச்சிட்டானுங்க எம்ஐய. எல்லாருமே வந்துட்டு குருணால் பாண்டியா தான் மாசுங்கிறானுங்க. குருணால் பாண்டியா தான் எம்ஐ ஞாபகம் வருது. சோ அதுதான் எனக்கு வந்துட்டு அதுதான் பத்துவோட நிலைமை தான். பத்துவோட நிலைமை மும்பை தான் பாவமா இந்தியன்ஸ் இருக்கு. வந்து என்ன பண்ணாங்கன்னா 5 பாவமாலாம் கேப்டனுக்காக இல்லடா. 4 சொல்லு உக்கோ 4 சொல்லு மேட்ச் பேசு. 1 ஜெயிச்சிருக்கோம். நீங்க 5க்கு 2 ஜெயிச்சிருக்கீங்க. அவ்வளவுதான். அவ்வளவுதான் இல்லப்பா, நாங்க மேல இருக்கோம், உங்களுக்கு மேல இருக்கோம். இதே வாய்தான் 2 மேட்சுக்கு முன்னாடி என்ன சொல்லுச்சு, ஜீரோல இருக்கீங்க, ஜீரோல இருக்கீங்க. பட் நாங்க வந்து இப்ப கூட நாங்க வந்து என்ன தெரியுமா உன்கிட்ட சொல்லல, பஞ்சாப் கூட மேட்ச் நடக்குது பாரு, அதுல எம்ஐ தோத்து நீங்க கீழே தாண்டா இருப்பீங்க அப்படின்னு நாங்க சொல்லல. ஆனா நீ என்ன சொன்ன, கேகேஆர் கூட சிஎஸ்கேக்கு மேட்ச் நடக்குது, கேகேஆர் அவங்கள தோக்கடிப்பாங்க, எஸ்ஆர்எஸ் கூட மேட்ச் நடக்குது, அவங்க கூட ஜெயிங்க, அதுக்கப்புறம் பின்ன எங்க கூட வந்து நாங்க அடிப்போம். இல்ல பத்து எப்படி கேக்கறவங்கள அடிப்பாங்களா, அடிச்சு அமுச்சு விட்டோமா பத்மநாபா மரத்தை நட்டு. வாவ், எஸ்ஆர்எஸ் இருக்குல. சரி எஸ்ஆர்எஸ் போறாரு. அதான் அதுதான்டா சர்பட்ட பரம்பரையில வந்து டாடி கேட்பான்ல, பெரிய பெரிய பிளேயர்னா ரோஸ் அடிச்சா போதுமாங்கிற மாதிரிதான் உன்ட்ட நான் கேக்குறேன். பெரிய டீம் அடிச்சா போதுமா சொல்லு. ஓகேடா, மும்பை உட்காந்துப்பியா? மும்பை அடிச்சு காட்டுங்க, நான் அதுக்கப்புறமேட்டு வாயே திறக்க மாட்டேன். இது எப்பவுமே என் வாயில இருக்கும். சரி ஓகேடா. ஓகே ஓகேடா. வேதா அவன் இடத்திலே பூந்து மண்டையிலே கத்தி இறக்குறான். அந்த மீம் டெம்ப்ளேட் ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க. அன்னைக்கு மேட்ச் நான் மும்பைல தானே இருப்பேன். இங்க பாரு, ஜெயிச்சுட்டு மும்பைய கன்னியான ஒன்னே அடிப்பேன். மும்பைல இருக்கிற அவனுங்களே அடிப்பேன். ரோஹித் இப்ப ஜடேஜா அடிப்பான் அப்படின்னு சொல்லுவான்டா. ரோஹித் இப்போ ஜடேஜா அடிச்சு தருவான். எனக்கு இது ஏற்கனவே நடந்த மாதிரி இருக்குடா. ஏற்கனவே நடந்த மாதிரி. மும்பை ஜெயிச்ச மாதிரி தான் இருக்கா? அது ஞாபகம் இல்ல, அது எனக்கு ஞாபகம் இல்ல. ஆக்சுவலா என்ன சொன்னதுன்னா வேற எதுக்கும் சொன்னதுடா அது. ஆனா இது ஏற்கனவே நடந்த மாதிரி இருக்கு. இல்ல நீ மும்பை போயிருந்த போன வருஷம், ஓகேவா? லைக் வந்துட்டு இன்னைக்கு வீடியோல வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு எங்களால எதுவும் டிராவலிங்ல இருக்கிறேன் நானு. அது இல்லாம அவனுங்களும் கொஞ்சம் பிஸியா இருக்கானுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் கஷ்டமான நிலைமையில தான் ஷூட் பண்ணி என்ன சொல்றது வந்துட்டு, இந்த ஒரு வீடியோ மட்டும் நாளையில இருந்து ஃபுல்லாமே பக்காவா வந்துரும். ஸோ நாளைக்கு வீடியோல பார்க்கலாம். பாய் பாய். அழுந்துட்டே தூங்கு. வர மாட்டேங்குது. வரலாம் இல்லடா, வரலாம் இல்ல, வந்துட்டோம்.
வந்துட்டோம் எப்படின்னு வந்துட்டோன்னு சொல்லு, திரும்பி வந்துட்டோன்னு சொல்லு. பத்து தெரியவே மாட்டேங்கிறடா பத்து, நீ கீழே இருக்கடா. டேய் அவன் எனக்கு தெரிஞ்ச அழுகுறான்னு நினைக்கிறேன்டா. பத்து லைட்டா அழுகுறான்டா. அழுகாதடா பத்து, நீங்க அழுதா எங்களுக்கு கஷ்டமா இருக்குடா. அடுத்த மேட்ச் நீங்களும் ஜெயிச்சிருக்கடா, மேல வந்துருவீங்க. ஜெயிச்சிருங்கடா, ஜெயிச்சு சந்தோஷமா மேல வாங்கடா. ஜெயிச்சு வாங்க. அடுத்தவன் தோக்கணும், நம்ம அவன் தோக்கணும் இவன் தோக்கணும்லாம் நினைக்காதீங்க. நாங்க எப்படின்னா சிஎஸ்கே மும்பை மேட்ச்ல நாங்க மும்பை அடிச்சா போதும்னு நினைக்கிறோம். ஆனா நீங்க வந்து சிஎஸ்கே கூட யாரு விளையாண்டாலும் சிஎஸ்கே தோக்கணும்னு நினைக்கிறீங்க. இதுதான் வந்து உங்களுக்கு எங்களுக்கு இருக்க டிஃபரன்ஸ். புரியுதா? திருப்பு கேமராவை, திருப்பு, பொண்ணான முகத்தை காட்டு. சேர்றா, கம்பேக் கொடுப்பீங்க, அழுகாத. வரட்டுமா? அழுகாத. பஞ்சாப் கூட ஜெயிச்சிருங்க, ஆல் தி பெஸ்ட். பஞ்சாப் கூட தோத்துருங்கன்னு நாங்க சொல்லவே மாட்டோம். ஏன்னா நாங்க வந்து எங்களுக்கு ரிசல்ட் தெரியும். இல்ல பஞ்சாப் கூட நல்ல கேம் விளையாடுங்க. உங்களோட 5 கேப்டனோட போங்க, குட்டி இந்தியா பேட்டிங் ஆர்டரோட போங்க, மொரட்டு பவுலிங் யூனிட்டோட போங்க, நல்லா ஜெயிச்சுட்டு வாங்க. வாழ்த்துக்கள் 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 பத்து. வீடியோ முடிச்சுக்கிறோம். பை பை. ஸ்ரேயாஸ் பபிள் கம் போட்டு நிப்பாங்க, முடிச்சு விட்டுருவோம் உங்களை. அவனோட அவன் வாயில இருந்து சூரியகுமார் பபுள் கம் எடுத்து போடுவான். கொஞ்ச நேரம் கொடுப்பான் தர அப்படின்னு போட்டுட்டு இப்படி ஆடுவான், மாட்டிப்பான். இந்த இடத்துல ஒரு ஃபீல்டரை நிப்பாட்டுங்க, ஆளு காலி. ஆமா, ஸ்கொயர் லெக்ல நிறுத்தி ஸ்லோ டவுன் போடுங்க, அண்ணன் கைக்கு கொடுத்துட்டு கிளப்பிட்டே இருப்பேன். இப்ப பாரா திலக் வர்மா உட்கார வைங்கடா. திலக் வர்மா உட்கார வச்சுட்டு, ஏய் இவனுக்கு டீமே கேமரா மாறிட்டானுடா. எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே ஸ்பை தான் நினைக்கிறேன். மும்பை இந்தியன்ஸ் ஃபுல்லாவே ஸ்பை தான் போல இருக்கு. பாண்டியா தாண்டா பாவம் உழைச்சிட்டு இருக்கிறான். பவுலிங் 9 எக்கனாமில போடுறான், 22 பால்ல 42 அடிக்கிறான். நான் என்ன சொல்றேன், சர்மாவே உட்கார வைங்கன்ற. குவிண்டன் டிகாக்கு ரிக்கல்டன் ஓப்பனிங் ஆட வைங்க, சர்மா உட்கார வைங்க. குவிண்டன் டிகாக்கு ரிக்கல்டன் ஓப்பனிங்கா? ஆமா, அதுல 2 ஓவர்சீஸ் பிளேயர் போயிடுச்சு. அதுக்கப்புறம் ரன் போல்டோ ஷெப்பர்டையும் ஆட வச்சு முடிச்சிருவானுங்க. ரூத் போடியோ ட்ரெண்ட் போல்ட்டுக்கு பதிலா தீபக் சகரை கொண்டு வந்து பவர் பிளேலே 3 ஓவர் தள்ளுங்க, டோனி தள்ளுற மாதிரி. அது ஒரு பெட்டர் சேஞ்ச். அதுக்கப்புறம் திலக் வர்மா உட்கார வச்சுட்டு, நமன்தீர கொஞ்சம் மேல ஆட வச்சுட்டு உட்கார வச்சணும். நாங்க 10 பேரோட விளையாட போறோம். நாங்க 10 பேரோட விளையாட போறோம். திலக் வர்மா உங்களுக்கு எதுக்குடா 10 பேர்? பத்து உங்களுக்கு என்னடா, ஒரு ஆல்ரெடி அங்க 3 பிளேயர்ஸ் இருக்கானுங்க ஃபீல்ட்ல. மெயின் அம்பையர், லெக் அம்பையர், தேர்ட் அம்பையர். பேசு, எனக்காவது ஊஸ் மாதிரி பேசாதடா. ஆனா இவனுங்களை ஈஸியா ட்ரிகர் பண்றது ஒரு வார்த்தை போதும். ட்ரிகர் ஆயிட்டா பாரு, ட்ரிகர் ஆயிட்டான். ஒரே ஒரு சீமான் சிரிப்பான்ல அப்படின்னு, அந்த மாதிரி நான் சிரிச்சிட்டு இருக்கிறேன். ஆல்ரெடி நீங்க 14 பிளேயர்ரா, அதனால திலக் வர்மா உட்கார வச்சா 13, பிரச்சனை இல்ல. பாத்துக்கிறோம். சரி பத்து, இது எப்படியும் லைக் தோக்கணும்னு வேண்டா, ஜெயிச்சிட்டோம். அடுத்த மேட்ச் நாங்க தோக்கணும்னு வேண்டிக்கடா, ப்ளீஸ்டா. ஓகே ப்ளீஸ் பாத்துக்கிறோம். சரி ஓகே, பாய் பாய். ஜெயிச்சிருவோம், அப்புறம் மூஞ்சி இருக்காது. ரொம்ப நேரமா ரோஹித் விசில வச்சிட்டு இருக்கான்டா. அந்த விசில காட்டுறா ரோஹித், ஒரு எடிட் போட்டு போட்டுறேன். ஒரு டைம் ஊதுறா, ஒரு தடவை காட்டுறா. டே ஊதுற உங்க அப்பா எந்திரிச்சு வரணும். ரோஹித் அப்படி வச்சு ஊதுறா, மூக்குல வச்சு வெளிய உள்ள போய்டும். நாளைக்கு பார்க்கலாம். இந்த வீடியோல வந்துட்டு, இந்த வீடியோல ஏதோ குத்தம் குறை இருந்தா மன்னிச்சிருங்க. ஏன்னா இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் அன்பிளான்ட் தான். எடுத்து அவன பஸ்ல டிராவல் பண்ணி வேலைக்கு ஆகாது. ரெக்கார்ட் ஆஃப் பண்ணி வச்சிட்டு பேசிட்டு இருக்கீங்க. ரெக்கார்ட் ஆன்ல தான் இருக்கு. ஏய் இல்லடா டேய், ஏன்டா டேய், ஆன்ல தான், அது ஆன்ல தான் இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு லைக் டிராவலிங்லயும் இருக்கேன், என்னால எதுவுமே ப்ராப்பரா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வர முடியல. நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா வந்துட்டு பெட்டரா பண்றோம். ஓகே, பாய் பாய். பாய்டா. தேங்க்ஸ்.